அனைவருக்கும் வணக்கம். தற்போது இலங்கையில் ஆட்சி மாற்றம் இடம்பெற்ற பின்னர், அதாவது இந்தியாவிலே ஆட்சி மாற்றம் இடம்பெற்ற பின்னரும், 2 நாடுகளுமே ஒரு பெரும் மாற்றங்களை இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது நிறைய திட்டங்கள், நிறைய மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் இலங்கையிலே பல திட்டங்கள், பல அறிவிப்புகளை அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அதிரடியாக வெளியிட்டுக் கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நல்ல நடைமுறைகள் வருகிறது. மக்கள் மத்தியிலே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதை குழப்புகின்ற விதமாக இங்கே ஏராளமான சதிச் செயல்கள் சில எதிர்க்கட்சிகளாலும் தீய சக்திகளாலும் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும். ஊடகங்களும் கூட ஒரு நடுநிலையான ஊடகமாக இல்லை. நிறைய ஊடகங்கள் உருவாகி இன்றைக்கு மனிதர்களிடையே, இனங்களுக்கிடையே, மதங்களுக்கிடையே குழப்பங்களையும் துவேஷங்களையும் ஊட்டி தன்னுடைய செய்தியை முதல் பார்க்க வேண்டும். அது சரியோ பிழையோ முதலாவது முந்தி கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி நிறைய மக்களுக்கிடையே நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தி இனங்களுக்கிடையே மூட்டிவிட்டு அங்கே சண்டைகளை மூட்டிவிட்டு தாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. தங்களுக்கு தெரியாமல் அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு புரியவில்லை. தங்களுடைய அற்ப அந்த பணத்துக்காக இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் முதலில் விழிப்படைய வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். இலங்கையிலே இன்று கூட, அதாவது நான் நேற்று கூட மிகவும் சந்தோஷமான முறையிலே ஒரு பயணத்தை மேற்கொண்டேன். அதாவது இங்கிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து நான் வவுனியா சென்றேன். அதாவது மன்னார் வீதி ஊடாக A32 வீதி ஊடாக போய் முருங்கன், அந்த உயிலங்குளம், முருங்கன் மற்றும் செட்டிக்குளம் அந்த பகுதி ஊடாக போகும்போதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5, 6, 7 கேம்ப் என்னை மறைத்து அதாவது முன்னைய ஆட்சியிலே என்னை மறைத்து அந்த மோட்டார் பைக்கு கையை வைத்து தேடி அதை கலட்டு, சீட்டை கலட்டு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சிரமங்களை எதிர்கொண்டு நான் பயணம் மேற்கொண்டேன். தற்பொழுது சுதந்திரமான முறையில் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் மிக்க சந்தோஷமான முறையில் நான் பயணம் செய்திருக்கிறேன். 4 வருடங்கள் கழித்து நான் இந்த நாட்டுக்கு வந்து அது எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. இதை எப்படி சொல்லுவது என்று தெரியல. மிக மகிழ்ச்சி. நான் அந்த ஒரு தடை, ஒரு ஆர்மி கேம்ப் எதுவுமே இல்லாமல் சந்தோஷமான முறையிலே இந்த நாட்டில் நான் பயணம் செய்திருக்கிறேன். மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போலவே பல பல திட்டங்கள் இந்த இலங்கையிலே கனிம வளம் இருக்கிறது. அந்த குரூட் ஆயில் என்று சொல்லுகிற கச்சாய், அந்த கனிம எண்ணங்கள் வளங்கள் இருக்கிறது. அதை தோன்றி எடுத்தால் இந்த இலங்கையினுடைய கடனை அடைத்து விடலாம். நாங்கள் நிறைய பேர் பேசிக்கொள்வோம். நிறைய மக்களுக்கும் அந்த ஆசை, அந்த விருப்பம் இருக்கிறது. இப்பொழுது மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். மக்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், ஆமாம், இது எடுத்து நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய கடனையும் அடைத்து நாங்கள் நாட்டை மீள கட்டி எழுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஆதரவு, அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அந்த வகையில் எதிராக தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக அந்த காணாமலாக்கப்பட்டவர்களையும் தூண்டிவிட்டு ஆர்ப்பாட்டங்களையும் செய்து இங்கே நாட்டிலே குழப்பங்கள் ஏற்படுகிறது. இங்கே சிங்களவர்கள் என்றால் இப்படித்தான் அப்படி என்று சொல்லி ஒரு உருவாக்கி இங்கே வெளிநாட்டு காசை சம்பாதிக்கிறதுக்காக எதிர்பார்த்து நிற்கிறார்கள். நிச்சயமாக மக்கள், நீங்கள் தெளிவடைய வேண்டும். புலம்பெயர் தேசத்தில் வாழுகின்ற அனைத்து மக்களிடமும் இது ஒரு வேண்டுகோள். நீங்கள் தெளிவாக இருங்கள். ஒரு தளத்தின் கீழ் உங்களை இணைப்பதுதான் எங்களுடைய நோக்கம். நிச்சயமாக நல்லது நினைக்கிற எல்லாருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லதே நினைங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். தமிழ் மக்களையோ இனங்கள் மதங்களுக்கிடையோ குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம். இங்கே நடந்து கொண்டிருக்கிற அதாவது உங்களை தெரிவு செய்த மக்கள், அதாவது மக்கள் தான் ஒரு எம்பியை தெரிவு செய்கிறார்கள். இங்கே யாழ் மாவட்டத்திலே, கிளிநொச்சி மாவட்டத்தில் என்று எம்பிமாரை மக்கள் தெரிவு செஞ்சிருக்கிறார்கள். நீங்கள் அங்கே போய் உங்களுடைய எம்பியிடம் கேளுங்கள். இந்த பாராளுமன்றத்தில் இந்த விடயத்தை பற்றி பேசுங்கள். இந்த விடயத்தை பற்றி எங்களுக்கு பேசி இதுக்கு ஒரு முடிவு தாருங்கள் என்று சொல்லி அவர்களிடம் கேளுங்கள். அவர்கள் அங்கே பாராளுமன்றத்தில் போய் அமைதியான முறையிலே, வன்முறை இல்லாமல், கத்தி கூச்சலிடாமல் அமைதியான முறையிலே, அன்பே சிவம், இந்த உலகத்தில் அன்பால் வெல்ல முடியாதது எதுவுமே கிடையாது. நிச்சயமாக அமைதியான முறையிலே அங்கே அந்த வாதாடி அதை கேட்டால் அங்கே கிடைக்கும். கேட்கிற விதத்தில் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும். ஏனென்று சொன்னால் இங்கே பெரிய மாற்றங்கள் இந்த அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நிறைய மாற்றங்கள். இந்த கச்சா எண்ணெய் எடுத்தால் எவ்வளவோ ஒரு நன்மை. எத்தனையோ வருடங்கள், எத்தனையோ ஆட்சி நடந்து நாங்கள் கூட சொல்லி இருக்கிறோம். இந்த அரசாங்கத்துக்கு இவ்வளவு வளங்கள் இந்த இலங்கையில் இருக்கிறது. ரத்தினக்கல், உலகத்திலேயே ஒரு
அங்கே நாங்கள் வெளிநாடு சென்றாலும் அங்கே இருந்து சொல்வார்கள், இலங்கையிலே எவ்வளவு வளம் இருக்கிறது, ஒரு அழகான நாடு, நாங்கள் சுற்றி பார்க்க வேண்டும். அப்போ இப்போ எங்களுக்கு அங்கே என்ன நடக்கிறது தெரியல, பயமாக இருக்குது, நாட்டில் என்னவோ வன்முறையோ அது. ஸோ இங்கே வந்து நாட்டில் ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் சுற்றி பார்க்கலாம், அழகாக வந்து நீங்கள் வந்து நிறைய இடங்களை வந்து பார்க்கலாம், மிக அழகிய ஒரு இடம். இது வந்து அரசியல் நோக்கங்களுக்காக நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மக்கள் தான், நீங்கள் தான் முடிவு எடுக்க வேண்டும். இந்த இந்த சக்திகளுக்கு பின்னாலே நீங்கள் செல்வதை உடனடியாக நிறுத்துங்கள், தவிர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் தெரிவு செஞ்ச எம்பிமாருக்கு அவர்களிடம் போய் நிச்சயமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம், கேளுங்கள். அவர்கள் அந்த பாராளுமன்றத்தில் தேவையற்ற விடயங்களை பேசிக்கொண்டும் நான் தான் அப்படி பெரியாள் அப்படி என்று சொல்லி பேசுவதை தவிர்த்து, உங்களுக்காக மக்களுக்காக நாங்கள் தெரிவு செய்தோம், நீங்கள் என்ன எங்களுக்காக செய்ய போகிறீர்கள் என்று அவர்களிடம் போய் கேளுங்கள். அரசாங்கத்திடமோ அல்லது போலீஸாரிடமோ இராணுவத்தினரிடமோ நீங்கள் முரண்பட தேவையில்லை. உடனடியாக நீங்கள் தெரிவு செஞ்ச எம்பியிடம் போங்க, அந்த விடயத்தை கேளுங்க. அமைதியான முறையில் அகிம்சை வழியில் நீங்கள் போனால் நிச்சயம் வெல்லலாம். இங்கே ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர் நல்ல நல்ல நடவடிக்கைகள் தான் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அடுத்து வந்து போதை வஸ்து, அதுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதாக அறிவித்திருக்கிறார்கள். வந்தால் மகிழ்ச்சி, மக்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். அதை நல்ல திட்டங்கள் வந்தால் மக்கள் அதை வரவேற்க வேண்டும். அதே போன்று இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் இடம்பெற்ற பின்னர், விஜய் அவர்கள் வந்த பின்னர், அவர் அந்த தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாரோ அந்த திட்டங்கள் அனைத்துமே வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு வந்து LSS என்கின்ற பேருந்து மற்றும் மெட்ரோ அப்படி அந்த குறிப்பிட்ட சில பேருந்துகளில் வந்து திருநங்கைகள் மற்றும் பெண்கள் பயணிக்கிறதுக்கு வந்து இலவசமாக பயணிக்கிறதுக்கு வந்து அறிவித்திருக்கிறார். அதே போன்று ஆண்டுக்கு பெண்களுக்கு 3 சிலிண்டர்கள் வழங்குவதாகவும் அறிவித்திருக்கிறார். இந்த திட்டம் மிக விரைவில் நடக்க இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். இப்படி நல்ல திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே வந்து இந்த கலியுகத்தில் நல்லவர்கள் 4 பகுதியில் 3 பகுதியினர் கெட்டவர்களாகவும், அதாவது நெகட்டிவ் பர்சன் தான் அதிகமாக இருக்கிறார், 1% தான் நல்லவர்கள். அப்படி நல்லவர்கள் ஓடு இணைக்கும் போது அங்கே நல்லது நடக்குது. இந்த கெட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இதை குழப்புறதுக்கு ஒரு சக்தி, ஒரு சதி இடம்பெறுகிறது. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இன்றைக்கு போக்குவரத்து டிராபிக் என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒரு திட்டத்தை முன்னே அரசாங்கம் இருக்கும்போது லஞ்சம் ஊழல் அப்போ அதிகமாக வந்து வீதிகளிலே நின்று தேவையற்ற ஒவ்வொரு விடயத்துக்கும் நீங்களும் இதில் அனுபவப்பட்டிருப்பீர்கள். ஒவ்வொரு விடயத்துக்கும் எங்களை மறைத்து அதை காட்டு, லைசன்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, டேக்ஸ் இருக்கா, நீங்கள் எப்போ முடிச்சா, எப்போ போகிற, எப்போ எடுத்த, நிறைய கேள்விகளை கேட்டு எங்களை குழப்பி அந்த லஞ்சம் பணத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்வார். இப்பொழுது நான் நிறைய இடம் போய் வந்திருக்கிறேன், ஒரு ரபிக்கும் காணே. ஏனென்று சொன்னால் இந்த அரசாங்கத்திட ஊழல் பெற முடியாது, ஊழல் செய்ய முடியாது. அப்படி செய்தால் என்ன நடக்கும் பின்னர் என்றது அவர்களுக்கு தெரியும். இப்போ வீதிகளில் போனால் அவர்களும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அப்போ அவருடைய மனங்களில் என்ன இருக்கும் என்று சொன்னால், ஆஹா, இந்த ஆட்சி மாற்றம் இடம்பெற்றால் எங்களுக்கு லஞ்சம் பெறலாம், நாங்கள் இப்படி இந்த இந்த செயல்களில் ஈடுபடலாம் என்று அவர்களுக்கு அது முடியலை. அப்போ அதை குழப்புறதுக்கும், அந்த நல்ல திட்டங்களை குழப்புறதுக்கும் இங்கேயும் சரி அங்கேயும் திமுக என்கின்ற அந்த கட்சியும் சரி கங்கணம் கட்டி கொண்டு தான் நிற்கிறது. மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும், தெளிவடைய வேண்டும்.